நிச்சயம் பிரவீன். புழல் சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் புழல் சிறையில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. அவருக்கு நெஞ்சுவலி என்று மீண்டும் கூறியதால் அவரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்தனர். அவருக்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கு இசிஜி, எக்கோ பரிசோதனைகள் செய்யப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். புழல் சிறையிலிருந்து அவர் துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டனர். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுகளாக சென்னை புழல் சிறையில் இருந்து வரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு லேசான உடல்நலக் குறைவு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் அவசரமாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் செந்தில் பாலாஜியை சென்னை புழல் சிறையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வந்த நிலையில் ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் லேசான வலி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் காண்பித்த போது மேல் சிகிச்சைக்காக அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கோ அல்லது ஓமந்தூரார் மருத்துவமனைக்கோ அவரை சிகிச்சைக்காக அழைத்து செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்தனர். அதன் அடிப்படையில் அவர் புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அவர் அழைத்து வந்தார். மீண்டும் அவர் மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர். பிரவீன்.